சனீஸ்வரர் பாகம் 2. நேற்று பாகம் 1 முடிக்கின்ற பொழுது சனீஸ்வரரை பற்றிய ஒரு புராணக் கதை என்று சொன்னேன் அல்லவா? அந்த கதையை இந்த பகுதியில் பார்க்கலாம். நவகிரகங்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வேலைக்காரர்களாக வைத்து கொடுமைப்படுத்தி வந்தான் இலங்கை வேந்தன் ராவணன். இவன் சூரியன், சந்திரன், செவ்வாய் முதலான 9 கிரகங்களையும் தனது சிம்மாசனத்தின் கீழே அமைக்கப்பட்டிருந்த படிக்கட்டுகளில் படுக்க வைத்து அவர்களின் மார்பின் மீது கால்களை வைத்து மிதித்து கொண்டு அரியணை ஏறுவதும் இறங்குவதுமான வழக்கத்தை கொண்டிருந்தான். இதற்காக நவகிரகங்கள் 9 ஒவ்வொரு படியில் வரிசையாக மேல் நோக்கி படுக்க வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சனி கிரகம் மட்டும் தனது பார்வைப்பட்டால் கெடுதல் விளையும் என்பதால் மேல் நோக்கி பார்க்காமல் கீழ் நோக்கி குப்புறப்படுத்தியிருந்தது. இந்த ராவணனுடைய கொடுமைக்கு முடிவு கட்டுவதென்று நாரதர் நினைத்தார். அதனால் அவருடைய ராவணன் சபைக்கு நாரதர் வந்தார். அவர் ராவணனிடம் நவகிரகங்களை தனது காலால் மிதித்து அரியணை ஏறுவதை கவனித்தார். அப்போது ராவணனிடம் நாரதர், ராவணா, உனது கட்டளையை மதித்து இந்த நவகிரகங்கள் அனைவரும் மேல் நோக்கி படிகளில் படுத்திருக்கிறார்களே, ஆனால் இந்த சனி கிரகம் மட்டும் உன்னை அவமதிக்கும் வகையில் கீழ்நோக்கி படுத்திருக்கிறது பார்த்தாயா என்று கூற, ராவணனும் சனி கிரகத்தை மேல் நோக்கி படுக்கச் சொன்னான். தனது பார்வைப்பட்டால் கெடுதல் விளையும் என்பதை சனி கிரகம் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் ராவணன் கேட்காததால் சனி கிரகமும் படிக்கட்டில் மேல் நோக்கியபடி திரும்பி படுத்தது. ராவணன் தனது காலால் சனி கிரகத்தை மார்பில் மிதித்து ஏறுகையில் சனி கிரகத்தின் குரூரமான பார்வை ராவணன் மீது விழுந்தது. அப்போது முதல் ராவணனுக்கு ஏழரை ஆரம்பித்தது. அதன்பின் சில காலங்களிலேயே ராவணின் கையால் வீழ்த்தப்பட்டு மடிந்தான் ராவணன். நாரதரும் தான் வந்த வேலை முடிந்ததை எண்ணி மகிழ்ச்சியோடு அங்கிருந்து புறப்பட்டார். புராணத்தில் கூறப்படும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சனியின் பார்வை நம் மீது விழாமல் இருப்பதே சிறந்தது என்பதை அறியலாம். சனிக்கிழமை தோறும் நவகிரகம் சுற்றும் பழக்கம் உள்ளவர்கள் சனீஸ்வரனை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதிகளின் இரு பக்கங்களில் நின்று வழிபடலாம். இவ்வாறு வழிபட்டால் சனி பகவானின் கெடு பார்வையால் நமக்கு எவ்வித தீங்கும் ஏற்படாது. மேலும் ஏழரை சனி, பாதச்சனி, ஜென்மசனி, அஷ்டமசனி இவைகள் நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானுக்கு 27 தடவை சுற்றி வந்து எல்விளக்கு ஏற்றி வந்தால் சனீஸ்வரனின் தாக்கம் குறைந்து ஆபத்துக்கள் விலகும் என்பது ஐதீகம். இதையெல்லாம்